வணக்கம் தாய் தமிழ் உறவுகளை. இன்றைக்கி நம்ம காரைக்குடி சட்டமன்ற தொகுதியோட கருத்து கணிப்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். 2026 சட்டமன்ற எலெக்ஷனில் காரைக்குடியில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அண்ணா இந்த தொகுதியில் நிற்கிறதா பேச்சுகள் போய்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிஜேபி காங்கிரஸ் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த தொகுதியில் நேரடியாக போட்டிகிட்டு இருக்காங்க. திமுக அதிமுக இல்லாமல் பிஜேபி காங்கிரஸாக இந்த தொகுதியில் தான் போட்டியாக போய்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிவிகே, அதாவது நம்ம தமிழக வெற்றி கழகம் பொது உறவுகளான டிவிகே பிரபு, அவர் ஆல்ரெடி இங்கே டாக்டர், பல் டாக்டராக இருந்திருக்காரு. அதனால் அவருமே தெரிஞ்ச முகந்தான் காரைக்குடியில். அவருமே இந்த ஒரு காலத்தில் ஒரு கடும் போட்டியாக தான் இருக்குங்கிற மாதிரி மக்களும் கருத்து கணிப்பாளர்னு சொல்கிறாங்க. 2016 சட்டமன்ற எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே காங்கிரஸ் 93,000 ஓட்டு 46%, அப்புறம் ஏடிஎம்கே 75,000 ஓட்டு 37%, அப்புறம் என்டிகே பார்த்தீங்கன்னா இங்கே அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் எலெக்ஷன்னே சொல்லலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 5,300 ஓட்டு எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட கம்பேர் பண்ணி 2021 என்ன ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட வளர்ச்சியாக இல்லை குறைவான்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லுவோம். அதாவது -10%, 46லேருந்து 35 பார்த்தீங்கன்னா டிஎம்கே கூட்டணியான காங்கிரஸ் கட்சிக்கு கிடச்சிருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பிஜேபி 54,000 ஓட்டு வாங்கியிருக்கு. அப்புறம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் புது கட்சியாக பார்த்தீங்கன்னா டிடிவி வந்தார். அவரும் பார்த்தீங்கன்னா 44,000 ஓட்டு, அதாவது ரெட்டலியிலேருந்து பிரிஞ்ச கட்சியாக பார்த்தீங்கன்னா 44,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. இதில் எப்படி நீங்கள் பிஜேபி ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் 4,000 ஓட்டு, இங்கே 54,000 ஓட்டு வாங்கியிருக்குன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே கொஸ்டின் வரும். அங்கே 75,000 ஓட்டு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே வாங்கியிருந்தது 2016. அதையும் பிஜேபி கம்பேர் பண்ணி, அதாவது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஒரு ஏடிஎம்கே கட்சி 54,000 ஓட்டாக வாங்கியிருக்கு, அதாவது பிஜேபின்ற பேரில். அதில் ரெண்டாக பிரிஞ்ச அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அவங்க பார்த்தீங்கன்னா 45,000 ஓட்டு எடுத்திருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நாம் தமிழர் கட்சி எல்லா கட்சிகளும் கூட்டணிக்கு அலையும் போது நம்ம நாம் தமிழர் கட்சி தனிச்சு களமாடினாங்க. 2016 பார்த்தீங்கன்னா 5,000 ஓட்டு எடுத்து 2% இருந்த கட்சி பார்த்தீங்கன்னா தனிச்சு போட்டிக்கிட்டு 2021 23,000 ஓட்டு எடுத்து 11% பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் 2024 லோக்சபா எலெக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா இன்னொரு கூடுதலாக 5,000 ஓட்டு எடுத்து 28,000 ஓட்டு பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தாங்க டோட்டலாக. அந்த எலெக்ஷனில் இந்தியாவை யார் ஆள்றதுங்கிறது தான் போட்டியே. ராகுல் காந்திக்கும் ஐயா மோடிக்கும் தான் போட்டியே. இதில் நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு 28,000 உறவுகள் பார்த்தீங்கன்னா 2024 லோக்சபா எலெக்ஷனில் நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு ஓட் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. 2026 இந்த களம் யாருக்கு போகுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த களத்தில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம நாம் தமிழர் கட்சி சார்பாக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அண்ணா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டிடுறதா பெரும் தகவல் எல்லா பக்கமே போய்கிட்டு இருக்குது. லாஸ்ட் மந்த் நடந்த நவம்பர் 28 அன்னைக்கு மாவீரர் நாள் அன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா எல்லா கட்சி சிவகங்கையில் எல்லா தொகுதி வேட்பாளர்களையும் ஆரம்பிச்சிருப்பார், எக்ஸப்ட் காரைக்குடி தொகுதியை விட்டுட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா 2026 பிப்ரவரி 21 மக்களின் மாற்றத்தின் மாநாடு அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தொகுதியான வேட்பாளர்களை சீமானன் அறிவிப்பார். அதாவது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான் சீமானன் தான் இங்கே போட்டிட்டுறதா இருக்குது. அது மட்டும் இல்லாத இந்த தொகுதியில் பொது உருவான டிவிகேவும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிவிகே பிரபு என்பவர் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக அவருமே வாக்கு சதவீதத்தை பிரிப்பார், அதாவது வாக்கு வங்கி அவருக்குன்னே தனி ஒரு வாக்கு வங்கி வருன்றது மாதிரியே கருத்து கணிப்பு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இதோட களம் எப்படி இருக்குன்றது நம்ம வரும் காலகட்டத்தில் தெரியும். இப்போது நம்ம இந்த தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குன்றத நம்ம பார்ப்போம். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் சீமானன் நின்னா கண்டிப்பாக வெற்றிங்கிற ஒரு சதவீதம் இருக்கிறது இந்த தொகுதியில். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த காரைக்குடி தொகுதியில் காங்கிரஸ் பார்த்திங்கன்னா 2016 46%லேருந்து 35%, அதாவது -10% பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கு. அதாவது டிஎம்கே கூட்டணி ஆல்ரெடி தமிழக மக்கள் டிஎம்கே மேலே பெரும் கோபத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் மேலே சீமான் பெரும் கோபத்தில் இருக்கார். கண்டிப்பாக பலத்த அடி காங்கிரஸுக்கு இந்த தொகுதியில் 2026 எலெக்ஷனில் கண்டிப்பாக விழும். இந்த முறை பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சியிலிருந்து நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு 15,000 ஓட்டு கண்டிப்பாக வந்துருங்கிற மாதிரி கள நிலவரங்கள் படி சொல்கிறாங்க. அடுத்து இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா பிஜேபி அப்புறம் ரெட்டை இலை, இது ரெண்டையும் எப்படி அடிக்க போகிறோங்கிறத பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெட்டை இலையில் நம்ம அடிக்க தேவையில்ல, அவங்களே அடிச்சுக்கிட்டு ரெண்டாக பிரிஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிஜேபி எப்பவுமே மலராது நம்ம தமிழ்நாட்டில். அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 2021 இருந்த கட்சி வேறு, 2026 இருக்க போகிற கட்சி வேறு. உண்மையாக சொல்லணும்னா இந்த 2026 அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சி இருக்காதுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இந்த ஒரு 4 வருஷமாக அவங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணலை, வெறும் ஓட்டை மட்டும்தான் வாங்கினாங்க, நம்ம தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணலை. அதனால் பார்த்தீங்கன்னா பிஜேபி ஏடிஎம்கே அவங்க 2 பேரும் கூட்டணியில் இருக்கனால அங்கேருந்து 54,000 ஓட்டில் நம்ம ஒரு 5,000 ஓட்டு நம்ம எக்ஸாம்பிளுக்கு சாம்பிளுக்கு எடுத்துப்போம்.
அப்புறம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 45,000 ஓட்டு இருக்குது. நம்ம வந்து அதில் பாதியை கூட பிரிக்க வேணாம், அங்கேருந்து நம்ம ஒரு 10,000 ஓட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் இப்போ தான் நம்ம ஒரு மெயின் டாப்பிக்கே வரோம். இங்கே வந்து நம்ம நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அண்ணன் வந்து இங்கே நிற்கிறனால லாஸ்ட் டைம் திருவெற்றியூரில் நின்னார் சென்னையில். அங்கே வந்து 2016 5,000 இருந்த ஓட்டு 50,000 ஆச்சு. அது எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது பெரும் வளர்ச்சி பார்த்திங்கன்னா அந்த தொகுதியில் வந்து அடைஞ்சாங்க. இந்த முறை பார்த்திங்கன்னா அவர் பிறந்த மண்ணின் மைந்தனே பார்த்திங்கன்னா நிற்கிறனால கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அங்கே 5,000 to 50,000 போச்சு. நம்ம வந்து அதில் ஒரு பாதி எடுத்துக்கலாம், பாதி 25,000 ஓட்டு, அதுலேயும் நம்ம 5,000 ஓட்டு குறைச்சிக்கலாம். 20,000 ஓட்டு பார்த்திங்கன்னா சீமான் அண்ணங்கிற பேருக்கே பார்த்திங்கன்னா சீமான்கிற பேருக்கே பார்த்திங்கன்னா 20,000 ஓட்டு தனியாக வந்து விழும். இதில் மாற்று கருத்தே இல்லை. அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா டிவிகே புது உறவு இந்த தொகுதிக்கு. ஆனால் இந்த தொகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு வருஷமாக பார்த்திங்கன்னா டிவிகே பிரபு அவரும் பார்த்திங்கன்னா அதாவது மண்ணின் மைந்தன் தான் அந்த தொகுதிக்கு. அதாவது பல் டாக்டரை பார்த்திங்கன்னா காரைக்குடியில் வந்து ஹாஸ்பிட்டல்லாம் வச்சுருக்காரு. இவருமே பார்த்திங்கன்னா இவர் தொகுதிக்கு இவர் நிற்க போகிறதா வந்து உறுதியாக இருக்கிறது. ஏன்னா இவர் மாவட்ட செயலராக அறிவிச்சதுலேருந்தே பார்த்திங்கன்னா இந்த தொகுதிக்கு கள அரசியல் பண்ணிட்டு தான் இருக்கார். கள அரசியல் மீன்ஸ் எல்லாமே ரீல்ஸ் எல்லாம் போட்டுகிட்டு தான் இருக்கார். அது வந்து மக்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அவர் இன்ஸ்டா பேஜில் போய் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரீல்ஸாக இருக்கும். பல்பு மாட்டுறது கூட அவர் ரீல்ஸ் போடுவார். அதனால் பார்த்திங்கன்னா டிவிக்கு புது உறவு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா டிஎம்கே டிஎம்கேலேருந்து அதாவது பிஜேபி காங்கிரஸ் இந்த 2 கட்சியிலிருந்து ஓட்டை கண்டிப்பாக பிரிப்பார். ஏன் நாம் தமிழர்லேருந்து ஓட்டு பிரிக்க மாட்டாங்களான்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழுமோ. நாம் தமிழருக்கு உளுந்த ஓட்டு எல்லாமே தமிழ் தேசியத்துக்காக உளுந்த ஓட்டு. சரி, நீங்கள் உங்கள் வழியே நான் வரேன். அப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா 28,000 ஒரு 3,000 ஓட்டு வேணால் மைனஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா விஜய் ரசிகர்கள் இருப்பாங்க கண்டிப்பாக அந்த தொகுதியிலையும். ஒரு 3,000 ஓட்டு, அதிகபட்சமே 3,000 தான் நான் சொல்கிறேன். 3,000 ஓட்டு வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபைனலாக இந்த தொகுதியில் எவ்வளோ ஓட் பர்சன்டேஜ், அதாவது எவ்வளோ ஓட்டு இருந்தால் இந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக ஆக முடியுங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் சீமான் அண்ணன் இந்த தொகுதியில் எவ்வளோ ஓட்டு, அதாவது ஒரு ப்ரிடிக்ஷனாக அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஓட்டு இந்த தொகுதியில் கண்டிப்பாக மினிமமாக இவ்வளோ ஓட்டு வாங்க போகிறாங்கிறதையும் சொல்ல போகிறேன். 2021 கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கே 75,000 ஓட்டு எடுத்தால் வெற்றிங்கிற மாதிரி ஒரு இலக்கு இருக்குது. ஆனால் அங்கே வந்து அப்போ 4 முனை போட்டி. இந்த பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் 5 முனை போட்டியாகவும் இருக்கலாம். ஏன்னா டிவிக்கு வந்துடும். அப்படி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏதோ ஒரு கட்சி கூட்டணி போனாலும் இந்த தொகுதியில் வந்து 4 முனை போட்டி. அப்படி டிவிக்கு அது தனியாக நின்றுச்சுன்னா இந்த தொகுதியில் 5 முனை போட்டி தான். அதாவது 75,000 ஓட்டாக இருக்கிறது ஒரு 60,000 ஓட்டு 65,000 ஓட்டாக வர்றதுக்குமே சான்சஸ் இருக்குது. இப்போதைக்கு நம்ம ஒரு 70,000 ஓட்டுனே வச்சுப்போம். 70,000 ஓட்டு இந்த தொகுதியில் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் எல்லா கட்சியுமே பார்த்திங்கன்னா பிரச்சாரம் பண்ணுவாங்க. இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணியிலேருந்து ஒரு 15,000 ஓட்டு நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா பிஜேபி ஏடிஎம்கேலேருந்து குறைஞ்சது ஒரு 5,000 ஓட்டு தான் நம்ம வந்து இந்த தொகுதியில் எடுக்க போகிறோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதுதான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன் என்ன ஆக போகுதுன்றது. அதனால் அந்த தொகுதியிலேருந்து குறைஞ்சதாக ஒரு 10,000 ஓட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்புறம் சீமான் அண்ணங்கிற ஒரு தனி பிராண்டு நேமுக்காக பார்த்திங்கன்னா 20,000 ஓட்டு. ஏன்னா திருவொற்றியூர்லேயும் 5,000 to 50,000 போச்சு, எல்லாத்தையுமே தெரியும். நம்ம அதில் பாதி கூட எடுக்கல, அதில் கால்வாசி ஒரு 20% தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 20,000 ஓட்டு வந்து வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 28,000 ஓட்டு பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி எடுத்திருந்தாங்க. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா 78,000 ஓட்டு டோட்டலாக வருது. அடுத்து 2026 விஜய் கட்சிக்கு பார்த்திங்கன்னா நம்ம இதில் இருந்து கண்டிப்பாக ஒரு ரசிகர்கள் இருப்பாங்க. கண்டிப்பாக அதில் ஒரு 3,000 பேர் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். அப்படி பார்த்தாலுமே பார்த்திங்கன்னா மினிமமாக நம்ம இந்த தொகுதிக்கு காரைக்குடி தொகுதிக்கு நாம் தமிழர் கட்சிக்கு 75,000 ஓட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். இன்னும் நம்ம பிரச்சாரம் பண்ணுனா, இன்னும் கடுமையாக பிரச்சாரம் பண்ணுனா இதை விட இன்னும் கூடுதலாக வாக்கு பெறத்துக்கு பார்த்திங்கன்னா அதிக அளவில் சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த தொகுதி நாம் தமிழர் கட்சிக்கு வந்து சாதகமாகவே இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா 2026 ஒரு முதல் சட்டமன்ற வேட்பாளராக நாம் தமிழர் கட்சி சார்ந்த செந்தமிழன் சீமான் அண்ணன் சட்டமன்ற செல்வத்துக்கு அதிக அளவில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு தொகுதிக்கு வாய்ப்பு இருக்குன்றே சொல்லலாம். இதே போல் நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமாக இருக்கிற முக்கிய தொகுதிகளோட லிஸ்ட்டு வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் அடுத்தடுத்த வீடியோவில் போட்டுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், தாய் தமிழ் உறவுகளே.